சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு தமிழக முதலமைச்சர் குற்றமில்லாத முதலமைச்சர் என்றால் பதில் கூற வர வேண்டும். ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியில் வந்து குற்றம் இல்லாத அரசு முதலமைச்சர் ஜெயலலிதா ஆண்டு நீங்கள் நிரூபிக்க வேண்டும். 2016 அதாவது தைப்பொங்கல் முடிஞ்சு அங்கிட்டு 2 மாதத்துக்குள்ளே 1 மாதத்துக்குள்ளே எனக்கு பதில் சொல்லணும். எதற்காகனா என்னுடைய கண்டுபிடிப்பு ஒரு பாமரன் கடை வாங்கி கண்டுபிடித்த பொருளை பேட்டன்ட் ரைட் ஆஃபீஸர் போர்ஜரி பண்ணியிருக்காரு, நடவடிக்கை எடுக்கவில்லை ஜெயலலிதா அரசில். இதுதான் எனக்கு காசு கட்டி பணம் கட்டி எனக்கு பேட்டன்ட் ரைட் ஆஃபீஸில் இது ஒரு போர்ஜரியான ஒரு இதை கொடுத்துருக்காங்க. இதில் முழு விளக்கம் எனக்கு கீழே இருக்காதுங்க. எஸ்பிஐ அஸ்ராகார்கிட்ட கேஸ் கொடுத்த பிறகு இந்த மாதிரி வந்ததுங்க. இதுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது கீழே எப்படி எழுதி பார்த்தீங்களா? இது கீழே இல்லை. இதைத்தான் சென்னையில் அவங்க பேட்டன்ட் ரைட் ஆஃபீஸில் நான் போய் வாங்கி வந்தேன், எனக்கு தகவல் வரலன்னு சொல்லி. சரிங்களா? இதை வச்சு தான் நான் கேஸ் கொடுத்துருந்தேன் எஸ்பி அஸ்ராகார்கிட்ட. அப்புறம் இது எனக்கு வந்திருந்தது. இதன் மூலமாக எஸ்பி அஸ்ராகார் இந்த லெட்ரு வந்துருச்சுன்ட்டு நான் நன்றி கடிதமெல்லாம் அனுப்பிச்சிருந்தேன். அவர் இதில் என் பேர் இல்லைன்னு அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது. என்னுடைய வக்கீல் இந்த பேர் இங்கனக்குள்ளே எழுதிக்குங்கன்ட்டார். பேனாவில் எழுதிக்கிட்டேன். ஆனால் இன்னொரு வக்கீல் என்ன சொன்னார், இது செல்லாதுப்பா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டார். மறுபடியும் எஸ்பி அஸ்ராகார்கிட்ட போனேன். அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, இது முதல்வர் கண்ட்ரோல்லேருந்து வந்திருக்கு, நான் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்ட்டாரு. தினகரன் பத்திரிகையில் இந்த குற்றத்தை பற்றி எழுதியிருந்தாங்க. நீ எந்த ஒரு பத்திரிகையிலும் செய்தி வந்தாலும் நாங்கள் இதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு எஸ்பி சொல்லிட்டாரு. ஏதோ அந்த கண்டுபிடிப்புக்கு ஏதோ கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் போங்கன்னாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு கண்டுபிடிப்பாளனுடைய பொருளை திருடி ஆள்வதற்கு தமிழக முதலமைச்சர் உதவி இருக்கிறது காரணம் என்ன? அது வெளி உலகுக்கு தெரிய வேண்டும். இப்போ பேட்டன்ட் ரைட் ஆஃபீஸரை நீங்கள் கைது பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நான் புதுசாக கண்டுபிடிச்சதெல்லாம் நான் போய் பதிவு பண்ணியிருப்பேன்ல. அப்போ போர்ஜரியான ஒரு ஆஃபீஸுன்னு தெரிஞ்சு மறுபடியும் நான் எப்படி போய் பதிவு பண்ண முடியும்? அப்போ இது மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை? ஆகையினால் இதில் முதலமைச்சரும் இதில் உடந்தையாக இருக்கிறாங்க. இது பல கோடிக்கு போகக்கூடிய கண்டுபிடிப்புகள் 2 வீலர் சைட் ஸ்டாண்டு. இது 16 வெரைட்டியாக நான் பண்ணியிருக்கேன் சார். 16 வெரைட்டினா ஒவ்வொரு வண்டிக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொரு சைட் ஸ்டாண்டுக்கு எனக்கு 10 ராயல்ட்டினா உலகம் பூரா விற்கும்போது எனக்கு எத்தனையோ கோடி வரும் சார். இதை கருத்தில் கொண்டு தான் ஜெயலலிதா அம்மா போர்ஜரியில் இவங்க உடந்தையாக இருந்திருக்கிறாங்க. பாருங்கள், கெண்டியில் தான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த லெட்ரு வந்த தேதி எனக்கு ஃபோன் நம்பர் மட்டும் எழுதியிருக்கிறாங்க. இது எப்படி எனக்கு கிடச்சிச்சுன்னீங்கன்னா, தபால் ஆஃபீஸுக்காரர் எனக்கு கொடுத்தாரு. வீட்டில் இந்தப்பா உன் பேருக்கு வந்திருக்குன்னு சொல்லி என் நம்பர் செல் நம்பர் அவர்கிட்ட கொடுத்ததுனால தான் இந்த லெட்ரு கூட எனக்கு வந்திருந்தது. இல்லாட்டினா எனக்கு கிடச்சிருக்காது. சரிங்களா சார்? இதில் ஜெயபாண்டியன் பேரே இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயபாண்டி பேர் இருக்குது, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இருக்காது. அப்படி திருட்டுத்தனமான செயல்களை ஜெயலலிதா அம்மா செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கு எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா, இதுக்கு எஃப்ஐஆர் கேட்டதுக்கு இதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு முதலமைச்சர் தனிப்பிரிவிலேருந்து விசாரித்து கையெழுத்து போடுங்க, முதலமைச்சர்கிட்டேருந்து திருப்பி லெட்ரு வரும், அப்புறமேலே நாங்கள் எஃப்ஐஆர் தருவோம்னு ஏமாற்றிட்டாங்க. அதுக்குள்ளே வீடியோலாம் யூடியூப்பில் போட்டிருக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு எஃப்ஐஆர் தரமாட்டோம்ன்ட்டு நான் பொது நலத்துக்காண்டி மாணவர்களுக்கு அறிவியல் நிகழ்ச்சியும் சிடியும் வழங்கணும்னு தருமபுரியில் நிகழ்ச்சி அனுமதி கேட்டு ஒரு எம்பி ஐயா வர்றாருன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தேன். அதுக்கு எத்தனை கேஸு நீங்கள் போட்டு இப்போ இனி அலைய வைத்திருக்கீங்களோ, அது மாதிரி நீங்கள் நியாயமற்ற அரசு, குற்றமில்லாத அரசு, ஒரு ஏழையிட்ட கண்டுபிடிப்பை பிடுங்கி திருடி அதன் மூலமாக பிழைக்கலை அப்படின்றத நீங்கள் நிரூபிக்கணும். என்னுடைய கண்டுபிடிப்பு பல ஆயிரம் கோடி கணக்கான இதை அதாவது லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடியது தான் 2 வீலர் சைட் ஸ்டாண்டு, ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர், கோயில் மணி, பீரோ சாவி இல்லாமல் செல்ஃபோன் மூலமாக திறக்குது, திருடர்களை எச்சரிக்கக்கூடிய கருவி, நிறையா பொருள்கள் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இதை பூரா முறைப்படி பேட்டன் ரைட் வாங்கிட்டு தான் நான் தொழில் தொடங்கணும்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் சார்.
அதுக்கு இந்த தமிழக அரசு எனக்கு லோனு கூட கொடுக்கல. கேட்டு போனதுக்கு கூட படிப்பு சான்றிதழ் சொத்து சான்றிதழ்லாம் இல்லைன்னுவான், எதுவுமே இது பண்ணல. ஆனால் அந்த அரசு என்னுடைய பல பேர்கிட்ட நான் கடை வாங்கி கண்டுபிடிச்ச இந்த பொருளை முதல்வர் திருடுவதற்கு, முதல்வர் துணையாக போகிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியணும் சார். இது துக்ளக்கு சார். துக்ளக்கில் என்னுடைய செய்தியை பார்த்துட்டு வெளிநாட்டில் கூட எனக்கு உதவி பண்ணாங்க சார். இதெல்லாம் கொஞ்சம் படிங்க சார். துக்ளக்கில் எழுதியிருக்கிறாங்க. அறிவியலவே எழுதாத ஒரு பத்திரிக்கை என்னுடைய அறிவியலை எழுதியிருக்காங்கன்னா நான் அந்த அளவுக்கு தகுதியாக இருந்ததுனால தான் எழுதியிருக்காங்க. அதனால் இதுக்கு எஃப்ஐஆர் போட தெரிஞ்ச எஸ்பி அஸ்ராக்கார் தருமபுரியில் இருக்கக்கூடாது, தருமபுரியை விட்டு வெளியே போயிடணும், இனிமேல் அறிவியலை பேசக்கூடாது, அறிவியலை செய்யக்கூடாதுன்னாங்க. நான் அறிவியலை கண்டுபிடிச்சிட்டு தான் ஜெயலலிதா அம்மா சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு நான் அழைக்கிறேன். எதற்காகனா அறிவியலை நீ எப்படி நீ கண்டுபிடிச்ச, நீ எப்படி விஞ்ஞானியான, உன்னுடைய கதையை சொல்லுன்னு சொல்லி கேலியாக லந்து பண்ணி விசாரித்த எஸ்பி அஸ்ராக்கார் உடைய போலீஸ் அதிகாரிகள் குற்றப்பிரிவில் விசாரித்தாங்க. நீ எப்படியா விஞ்ஞானிய, என்ன சமையல் சமைச்சது மாதிரி சொல்கிற விஞ்ஞானின்னு சொல்லி, விஞ்ஞானின்னா எப்படி தெரியுமா இருக்கணும், எவ்வளோ தெரியுமா படிச்சிருக்கணும் அப்படின்னு எஸ்பி அஸ்ராக்கார் விசாரிக்க சொன்ன விதத்தில் அந்த போலீஸ் அதிகாரி சப் இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் விசாரித்தாங்க. சார் நான் விஞ்ஞானி சார், என் சிடி அறிவியல் சிடி என்னுடைய மெமரி கார்டு எல்லாமே இவங்க திட்டம் போட்டு எடுத்துட்டாங்க. எதற்காகனா நான் 3000 கோடி வருஷம் மத்திய சர்க்கார் மாணவர்களுடைய அறிவியல் எக்ஸிபிஷன் அறிவியல் பொருட்காட்சின்னு சொல்லி வீணடிக்குது. அது ஒரு அறிவியல் அருங்காட்சியக நிறுவனம் என்றால் இன்று படிக்கிற மாணவர்கள் 300 பொருள்களை சுற்றி பார்க்க வரும்போது அவங்களுக்கு ஒரு அறிவியல் கண்காட்சியாக திகழும். அதிலிருந்து டிக்கெட் எடுத்து பார்க்க வரும்போது அந்த வருவாய் அரசுக்கு வருவாயாக வரும். வருஷம் 3000 கோடி ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்லாம் நான் சொல்லி அதில் நிறையா சொல்லியிருந்தேன். அதேமாதிரி மாணவர்களுக்கு இப்போ திருப்பதியில் மொட்டை எடுக்க போகிறோம். அங்கே போகும்போது அந்த சுமையெல்லாம் வச்சுட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு அங்கே லாக்கர் கொடுத்துருக்காங்க. அன்றாடு படிக்கக்கூடிய மாணவ சமுதாயத்திற்கு ட்ரெஸ்ஸு பை செருப்பெல்லாம் வேணாம், பெற்றோர்கள் எடுத்து கொடுக்க முடியும், அவங்களுடைய சுமையை ஸ்கூல்லே வச்சுட்டு வர்ற மாதிரி ஒரு லாக்கர் மையத்தை ஏற்படுத்துங்க அப்படின்ட்டுலாம் நான் சொன்னேன். இதுதான் அரசுக்கும் எனக்கும் உள்ள காம்படிஷன். இதை வைத்து கொண்டு என்னுடைய கண்டுபிடிப்பு எனக்கே சேராத அளவுக்கு பண்ணி முடித்து விட்டு இதை என்னுடைய கண்டுபிடிப்பு அறிவியல் சீடியை அதுவும் என்னுடைய சன்னு மூலமாக வாத்தியார் மூலமாக மிரட்டி எடுத்துக்கிட்டாங்க. இந்த அறிவியல் சீடியும் வழங்க விடவில்லை. ஆகையினால் குற்றமில்லாத ஜெயலலிதா அம்மாவுடைய அரசு எனக்கு பதில் கூற வேண்டும். நான் ஜெயபாண்டியன் சயின்டிஸ்ட் சார், விஞ்ஞானிட்டு நிரூபித்து விட்டேன். 2016 ஓட்டு போடுற மிஷினு இந்தியாவில் இருக்கிற பிரதமர் முதலமைச்சர் எல்லா பேருமே ஓட்டு திருட்டு கம்ப்யூட்டர் மிஷின் மூலமாக திருடித்தான் ஆண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மக்களால் ஆண்டிருந்தா நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்திருப்பீங்க. இனிமேல் மக்களுக்கு ஓட்டு உரிமை கையில் குத்தி மடித்து போடுற மாதிரி ஓட்டு உரிமை வேண்டும். ஆகையினால் மக்களுக்கு இந்தியாவில் ஓட்டு உரிமை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பிபி சவுண்டு லைட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் பாரம்பரியமாக கையில் குத்தி மடித்து ஓட்டு பெட்டிக்குள்ள போட்டோம். நம்பகத்தன்மை இருந்துச்சு. அன்னைக்கு மக்கள் ஆட்சி இருந்துச்சு. இன்னைக்கு எந்திரம் ஆட்சி. அதனால திருட்டு ஆட்சி மறையணும். இனிமேல் ஜெயலலிதா அம்மா நான் திருட்டுத்தனம் பண்ணவில்லை என்று நிரூபித்து விட்டு அதற்கு பிறகு தேர்தலை சந்திக்கட்டும். சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சிக்கு நீங்களே என்னை அழைக்க வேண்டும். நான் ஒரு பாமரன் அழைக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை தெரியப்படுத்தி கொண்டு பாமரன் PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட், அங்கீகாரம் பெறாத சயின்டிஸ்ட், அங்கீகாரமான விஷயத்தை செய்திருக்கிறேன் பாருங்கள் என்பதை தெரியப்படுத்தி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தருமபுரி பிடமணி PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.